அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெல்வோம் அறிவுசார் குறைபாடுடையோர் பயிற்சி மையத்துல நம்ம காடையும் வளர்க்குறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், காடை கோழியை விட ரொம்ப சின்னது. ஆனா காடை வளர்ப்பு கோழி வளர்ப்பை விட என்டையர்லி டிஃப்ரெண்டான ப்ரொசீஜர். காடைக்கு கொடுக்குற சாப்பாட்டுல இருந்து அது வேற மாதிரி இருக்கும். கோழிக்கு கொடுக்குற சாப்பாடு வேற, காடைக்கு கொடுக்குற சாப்பாடு வேற. அதே மாதிரி ஒரு காடைக்கு ஒரு நாளைக்கு 35 கிராம் சாப்பாடு கொடுக்கணும். 2 வேளை கொடுக்கறோம். நம்ம காடைக்கு தண்ணி ரொம்ப முக்கியமானது. தண்ணி குறைய குறைய அது கரெக்டா பார்த்து ஊத்திடணும். இப்ப இந்த பிள்ளைங்க இப்ப ஒரு காடைக்கு 35 கிராம்னா 10 காடை இருக்குன்னா அந்த 10 காடைக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சாப்பாடு போடுறதுனால அவங்களோட அரித்மேட்டிக் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி பார்த்து பார்த்து தண்ணி கரெக்டா ஊத்தி அதை மெயின்டைன் பண்றதுனால அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட், அதை பாக்குறது, மானிட்டரிங் கெப்பாசிட்டி இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. காடை முட்டை கோழி முட்டையை விட ரொம்ப சைஸ்ல சின்னது. அதை இந்த பிள்ளைங்களை வச்சு கலெக்ட் பண்றப்ப அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொம்ப ஆசையா காடை முட்டைய ரொம்ப கேர்ஃபுல்லா கலெக்ட் பண்ணுவாங்க. மேலும் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோஸ் வேணுமா, எங்களோட சேனல்ல ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்மால் எல்லாம் முடியும்.